பிரியாணி சேனல் பண்ண போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறந்துடாம ஷேர் பண்ணி லைக் பண்ணிருங்க. ஓகே, போட்டி ஆரம்பிக்கலாமா? நான் வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3 2 1 ஸ்டார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாப்பாவும் தம்பியும் நாங்கள் கண்டிப்பாக சேலஞ்ச் வீடியோ வந்து பண்ணணும், பிரியாணி வாங்கி கொடுங்கன்னு கேட்டனால வாங்கி கொடுத்தாச்சு. 2 பேரும் சேலஞ்ச் வீடியோ பண்ணியே அவனும் சாப்பிட்டுட்ருக்காங்க. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. நம்மளும் ஒவ்வொரு வீடியோ போட்டு தான் இருக்கோம், ஆனால் லைக் சப்ஸ்கிரைப் கூடவே மாட்டேங்குது. முயற்சிகளை கைவிடாமல் திருப்பி திருப்பி அடுத்தடுத்த வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். யார் ஃபஸ்ட்டு வந்தாலும் ஓகே, ஏன்னா சின்ன பிள்ளைங்க தானே. எனக்கு என்னமோ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு பிரியாணி கேட்ட மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் சாப்பிட்றதுக்காக பிரியாணி கேட்ட மாதிரி ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னமோ நடக்குது. ஒவ்வொரு நியூஸையும் பார்த்தா ஷாக்கிங்காக இருக்குது. பசினால் இருக்கிறவங்கள கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ காசு பணம் வரதட்சணை கொடுத்தும் இறந்துருக்குன்றது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்கும் போது வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு இன்னும் தைரியத்தை ஊட்டி வளர்க்கணும்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் எதனாலும் முடியும், நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கணும்னு அவசியமே இல்லை, நம்மளாலேயே முடியும் எல்லாமே அப்படின்னு எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் நம்பணும். முதல்ல ஆம்பளைகளை நம்பக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பொம்பளை பிள்ளைங்கனால ஒரு குடும்பத்தையே தாங்க முடியும்னா அவங்களால ஒரு கஷ்டத்தை தாங்க முடியாதா? நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் எப்படி போல்டாக துணிவாக இருக்கணும், தைரியமாக எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளணும். அதுக்கு நம்ம அப்பாவோட ஹெல்ப்போ இல்லை அண்ணன் தம்பி ஹெல்ப்போ கேட்கலாம். இருந்தாலும் நம்மளால் முடியுன்ற நம்ம நம்பிக்கை வந்து நம்ம மனசில் வேணும். எந்த பேரும் நம்ம மென்ஷன் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா தோணுச்சு சொன்னேன். யார் ஜெயிக்க போறான்னு முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் இவ்வளோ சாப்பிட்றதே பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா எப்பயும் சாப்பிட்றோம், ஆனால் தம்பி வந்து மெதுவாக தான் சாப்பிடுவான். தம்பி வீடியோ ஓடிட்டுருக்கு. நியாயமாக முன்னேறி உழைச்சி முன்னேறி நம்ம வந்து ஜெயிக்க விட்ற காலம்லாம் மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் இருக்காரா இல்லையானே எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நியாயம்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அவங்களையும் அநியாயத்து பக்கத்தை இழுத்துடுறாங்க.
என்ன பண்ணுறது, நம்ம நியாயம்னு சொல்லிட்டே நம்ம தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நல்லது நியாயம், அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்மளா சொல்லிக்கிட்டு நம்மளே கஷ்டப்பட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நடக்குது இந்த உலகத்தில். நம்ம யாரையும் கஷ்டப்படுத்துறதில்ல, ஆனால் எல்லாரும் நம்மளே தான் கஷ்டப்படுத்துவாங்க. இருந்தாலும் நம்ம விடாமுயற்சியும் மன உறுதியும் விடக்கூடாது. அது ஒன்று தான் நான் சொல்லுவேன். பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப அதிகமாக விடாமுயற்சி மன உறுதி எல்லாம் இருக்கணும். எது வந்தால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தைரியமாக இருந்தோன்னா எதை வேணாலும் எதிர்கொள்ளலாம். யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை யார் காலை பிடிச்சி கீழே இழுத்து விட்டா கூட நம்ம வந்து நல்லது நினச்சோம்னா நம்மளே எந்திரிச்சு திருப்பி நடப்போம். அதுதான் உண்மை. நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்போம், ஜெயிச்சு காட்டுவோம். நான் பேசுகிறது நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் வீடியோவில் நான் பேசிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இது மாதிரி நான் வேறு ஏதாவது பேசி போடுறேன். நம்ம ஒரு ஃபேமிலி ஆகணும்னா இதுக்கு நல்லா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. ஃபேன்ஸ் என்ன பிடிக்கும்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அக்கா பிடிக்கும்னா எல்லோ கலர் ஹார்ட் பண்ண போடுங்க. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த திருடாமலே திருடினாங்க, ஏதோ ஒன்று இருந்தாலும் வந்து இறக்குற அளவுக்குலாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீதி கிடைக்கும்னு நம்புவோம். ஃபஸ்ட்டு பாப்பா முடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தம்பியும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாரு. அவர் வயசுக்கு அவர் இவ்வளோ சாப்பிட்டதே பெரிய விஷயம். என்கரேஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. திருப்பியும் மீட் பண்ணுவோம் இன்னொரு வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் 2 பேத்துக்கும் ஹார்ட் பண்ணுங்க.